SVC Aditya Movies தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. பிரார்த்திக்கிறது என்னன்னா சென்னை மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றது. ஆனா விதி வலி அது இன்னும் டிசம்பர் முடியல. 2025 நான் சொல்றேன் போர் வரும். இந்தியா ஒரு போர் சந்திக்க வேண்டியது இருக்கும். தங்கம் விலை உயரும். கிட்டத்தட்ட 10,000 கிட்ட வரும். ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த வானிலை ஆராய்ச்சி மையங்களால கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியாது என்ன நடக்கும். இந்த 7.5 சனி வரும்போது உங்களை கஷ்டப்படுத்தும் நிச்சயமா. யார் யார் என்னங்கிறது சொல்லி கொடுத்துட்டு 7.5 சனி ஆரம்பிச்சவங்களுக்கு இது சொல்ல ஆரம்பிங்க, நல்லா இருக்கும். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம யமாக்கிரஜம். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் நடிகர் ஸ்ரீதரன் கோபால் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம் விவேக். 2025 அடுத்த வருடம். எப்போவுமே ஒரு புது வருடம் வர்றப்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இப்போவே நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. முருகரோட ஃபோட்டோ வச்சுட்டு ஐயா 2024 தான் அடி வாங்க விட்ட 25வது காப்பாத்தியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய மீம்ஸ் எல்லாம் இந்த காலத்து நம்ம சோஷியல் மீடியாவில் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பதிவிடதை பார்க்குறோம். ஸோ வயதானவங்கள்லேருந்து யங்ஸ்டர்ஸ் வர 2025க்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நமக்கு என்ன நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பட் பொது பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது நடந்து தான் தீரும், அதை நம்ம எதனாலும் மாற்ற முடியாது அப்படின்னு. ஸோ 2025 உங்களுடைய ப்ரெடிக்ஷன் சார், இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். நான் 2025 பற்றி ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். பட் திரும்பவும் சொல்கிறேன். முதல்ல 2024 இன்னும் முடியலை. ஓகே, நான் 2024 பற்றி சில விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் டீப் சவுத்தில் வெள்ளம் வரும்னு. இதுவரையிலும் பல வருஷமாக அந்த சைடில் வராத அளவுக்கு வெள்ளம் வந்திருக்கு. பெரிய சேதங்களை உண்டு பண்ணியிருக்கு. அதான் என்ன சொல்கிறது, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. கால்நடைகள், விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது நான் ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட இப்போ கேட்குறாங்க, சென்னை சொன்னீங்க இன்னும் வரல, ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. நான் பிரார்த்திக்கிறது என்னென்னா சென்னை மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றது. ஆனால் விதி வலி அது இன்னும் டிசம்பர் முடியலை. நான் சொன்ன விஷயங்கள் 24ல் நடந்திருக்கு. டீப் சவுத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் டிசம்பர் இன்னும் முடியல. நான் பிரார்த்தனை பண்ணுறேன் இதோட பெரிய சேதங்கள் வரக்கூடாதுன்னு. பட் இது குரோதி வருஷம், நீர்னால ஆபத்து வரும். அதாவது இதுவரையிலும் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதே கிடையாது. மண் சரிவுன்னு சொல்கிறாங்க, அதை ஏற்பட்டதே கிடையாது. அங்கே வந்திருக்கு அப்படின்னா இது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். இது சாதாரண விஷயம் இல்லை, ஸ்டார்டிங் தான். அதை தான் நான் கேட்கணும்னு நினச்சேன் சார். அதாவது திருவண்ணாமலையில் நிலம் சரிஞ்சது, மண் சரிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு இன்சிடென்ட். திருச்செந்தூரில் தெய்வானை யானையோடைய அந்த சம்பவம், அதில் 2 பாகன்கள் இறந்தது. தொடர்ந்து இந்த ஆலயங்களில் நடக்கக்கூடிய நிறைய அசம்பாவிதங்கள், இதெல்லாம் ஒரு சைன் ஆஃப், ஒரு எச்சரிக்கைன்னு எடுத்துக்கலாமா? நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். பட் ஆனால் பெரிய புராணம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ரீசெண்டாக தான் அதை ஒருத்தர் மூலமாக நான் அந்த புக்கை வாங்கி நான் படித்தேன். சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் சொல்கிறது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கலாம். நான் ஒரு கதை, ஒரு கோட்புடி நாயனார்னு ஒரு நாயன்மார் ஒருத்தர் இருக்கார். 63 நாயன்மார்களில் ஒருத்தர். அவர் என்னன்னா நெற்குவியலை வச்சுட்டு போருக்கு போயிட்டாராம். அது சிவனுக்காக வச்சது. ஓகே, போருக்கு போயிட்டார். போருக்கு போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற மக்களுக்கு பஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு வேறு வழி இல்லை. சரி, நம்ம இதை எடுத்துப்போம், அதுக்கப்புறமா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெற்குவியலில் எடுத்து விநியோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர் மக்கள் அதை சாப்பிட்டு பொழைச்சிக்கிட்டாங்க. போர் முடிஞ்சு கோட்புடி நாயனார் வந்தார். வந்ததுக்கப்புறமா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டார். ஓ அப்படியா, பஞ்சம் வந்ததா, சரி ஓகே, சரி எல்லாரையும் கூப்பிடுங்க, விருந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. விருந்து வச்சு சாப்பிட வச்சுட்டு எல்லாரையும் வெட்டி போட்டார். கண்டந்துண்டமாக வெட்டிட்டார். ஒரு குழந்தை இருந்தது, அந்த குழந்தைய வெட்ட போறாரு. அப்போ சொல்கிறாங்க, தவிர அந்த குழந்தை நீ கொடுத்த நெல்லை சாப்பிடல, சிவனுக்கு வச்ச நெல்லை சாப்பிடல. ஆனால் அந்த குழந்தையோட அம்மா அந்த நெல்லை சாப்பிட்டு தான் அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்துருக்கா. ஆனாலும் அந்த குழந்தையும் நான் வெட்டுன்னு சொல்லி வெட்டிட்டார். இதுக்கு கதை. 63 நாயன்மார்களில் இவரும் ஒருத்தர். அவரையும் நம்ம வணங்கிட்டு இருக்கோம். என்னன்னா சிவன் சொத்து கொலை நாசம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு குடும்பத்தில் 7 பேர் உயிரை இழந்திருக்காங்க. அதுக்காக நான் இறைவன் நடிகை சேரணும், அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அது வேறு விஷயம். பட் நல்லா யோசிச்சு பாருங்க, திருவண்ணாமலைன்றது பஞ்சபூதங்களில் அக்னிஸ்தலம். ஓகேவா? அங்கே எவ்வளோ பெரிய என்க்ரோச்மெண்ட்ஸ் நடந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும்.
ஸோ அதனால தான் இந்த கோட்பொடி நாயனாரோட கதையை சொன்னேன். ஸோ இயற்கையை ஒரு லெவலுக்கு மேலே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது வேறு விதமாக இது அதுக்குண்டான சயின்ஸ் தான் எதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். 2025க்குண்டான பிள்ளையார் சுழின்னு எடுத்துக்கலாம். இயற்கையை நம்ம ஒரு லெவலுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அப்போ இது வந்து வெறும் தொடக்கம் தாங்கிறீங்க. பெருசாக அதுவும் நடக்கக்கூடாதுன்றது தான் நான் பிரார்த்தனை பண்ணுறேன். பட் 25ன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வவாசு வருஷம்னு சொல்லுவாங்க. இந்த விஸ்வவாசு வருஷம்ன்றது வந்து நம்ம பஞ்சாங்கம் வந்து 60 வருஷத்துக்கு ஒரு சைக்கிள். ஓகே, 1965 இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் வார் ஒன்று நடந்தது, பெரிய வார். ஓகே, இந்தியா பாகிஸ்தான் வார். அவங்க ஸ்ரீநகர் வரலும் வந்துட்டாங்க, நம்ம லாகூர் வரலும் போயிட்டோம். பெரிய வார் அது. அதுக்கப்புறமா யுஎன்ஓ வந்து சமரசம் பண்ணி அவங்களும் பின்னாடி போனாங்க, நம்மளும் பின்னாடி பண்ணோம், அது வேறு. ஸோ 2025 நான் சொல்கிறேன், போர் வரும். இந்தியா ஒரு போர் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆல்ரெடி இப்போ உலகம் பூரா போர் மேகம் சூழ்ந்துருக்கு. இல்லை, உலகத்தில் அது மாதிரியான சூழல் இருக்குது. பட் இந்தியாவில் அந்த கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம். நீங்கள் பாருங்கள், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் கிராஷ் வரும். அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஷேர் மார்க்கெட்டை பிஸ்னஸாக வச்சு பண்ணுறவங்க 8 கோடி பேரில் எத்தனை பேர் இருப்பாங்க? 1% கூட இருக்க மாட்டாங்க. பட் பெருவாரியான மக்களுக்கு நம்ம வந்து ஜாகிரதையாக இருங்கன்னு நம்ம சொல்லணும். ஒரு விழிப்புணர்வு, ஜாகிரதையாக இருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெரிய அளவில் இறங்க வேணாம். எல்லாரும் சொல்கிறாங்க இந்த மார்ச் ஏப்ரல் வாக்கில் வந்து டவுன் ஆகும், ஒரு ஃப்ளக்சுவேஷன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் டவுன் ஆர் ஃப்ளக்சுவேஷன். கிராஷ் வரும்னு நான் சொல்கிறேன். 2008 நம்ம ஃபேஸ் பண்ணது கிராஷ். ஸோ நீங்கள் வந்து கிராஷ் பற்றி பேசுகிறீங்க, பங்குச்சந்தையே வந்து கிராஷ் ஆயிரும்னு பேசுகிறீங்க. கிராஷ் வரும், நடக்குதா இல்லையா பாருங்கள். அடுத்த வருஷம் 2025 கிராஷ் வரும். அதே மாதிரி தங்கம் விலை உயரும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதை திரும்ப சொல்ல விரும்பலை. கிட்டத்தட்ட 10,000 கிட்ட வரும். ஏன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள். இப்போ தங்கம் வந்து 7,100 ரூபாய் என்னமோ. அடுத்த வருஷம் எப்பவுமே ஷேர் மார்க்கெட்டில் கிராஷ் வரும்போது தங்கம் விலை உயரும். சார், இப்போது குரோதி வருடம் பற்றி நம்ம பேசுகிறப்ப ஜோதிடர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, குரோதி வருடம் அதே நேரத்தில் கும்பத்தில் சனி ஒரு டெட்லி காம்போ வந்ததுனால தான் நமக்கு வயநாட்டில் நம்ம சந்தித்தோம் நிலச்சரிவு, மக்களுடைய, ஏன்னா இதுவரை யாரும் கேட்டிராத ஒரு சம்பவம், ஒரு மலை சரிஞ்சு விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம்லாம் நம்ம இதுவரை இந்திய இதில் நம்ம கேட்டதில்லை. இதுக்கு முன்னாடி கும்பத்தில் சனி எப்போ உட்கார்ந்ததோ அப்போ தான் தனுஷ்கோடி அழிஞ்சுது அப்படின்னாங்க. இப்போ விஸ்வவாசு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படும்? அதைத்தான் சொல்கிறேன், விஸ்வவாசு வருஷத்தில் நிச்சயமாக போர் வரும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டில் நான் ஏன் கிராஷ் வரும்னு நான் சொல்கிறேன்னா, திரும்ப நான் சொல்லியிருக்கேன். கால புருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம் வந்து மீனராசி. ஓகே, அந்த மீனராசியில் ஆல்ரெடி இப்போ ராகு உட்காந்துருக்கான். மீனராசியை தான் கடல்னு சொல்லுவாங்க. ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த வானிலை ஆராய்ச்சி மையங்களால் கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியாது என்ன நடக்குன்றது. அது அவங்க தவறு கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, புயல் வரும்னு சொன்னாங்க, ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு வச்சுருந்தாங்க, லெஃப்ட்டில் கை போட்டு வச்சுருந்தாங்க, ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுச்சுன்னாங்க, திரும்பி யூ டர்ன் போட்டு திரும்ப வருதுன்னாங்க. ப்ரெடிக்ட் பண்ண முடியல, அது அவங்களோட தப்பு கிடையாது. ராகு போய் இருட்டு அடிச்சிட்டான். என்ன நடக்குதுன்னே யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரே மணி நேரத்தில் 1 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை பெஞ்சிடும். அதுதான் நடந்தது அங்கேயும். ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ விழுப்புரத்தில் வந்து மயிலாடுதுறையில், நாகப்பட்டினத்தில், திருநெல்வேலியில், தூத்துக்குடியில், கிருஷ்ணகிரியில், இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு விவசாயி வந்து கதறாருங்க ரோட்டில் வந்து நின்று, எனக்கு வந்து என்னோடய மாடு வந்து வெள்ளத்தில் அடித்து போயிடுச்சு, இழப்பீடு கொடுங்கன்னு நான் போய் கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, மாட்டோட டெட் பாடியை கொண்டு வா, அட்டாப்சி பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் இழப்பீடு கொடுப்பேன் அப்படின்னு. வெள்ளத்தில் அடிச்சுட்டு போன மாட்டை அந்த விவசாயி எங்கன்னு போய் தேடி கொண்டு வருவான்? யோசிச்சு பாருங்க. மீனவர்கள் சொல்றாங்க, கடல்ல நிறைய கால்நடைகள் பணங்களாக மிதந்துட்டு இருக்குன்றாங்க. தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இந்த சாத்தனூர் டேம் வந்து எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் திறந்து விட்டது மிகப்பெரிய தப்பு. அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர். ஓகே, முன்னாடிலாம் வந்து ஒரு டேமை திறந்து விடுறதுக்கு முன்னாடி டமுக்கு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அதெல்லாம் தேவையில்லை. இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு நியூஸ் சேனலுக்கு சொன்னீங்களன்னா ஈஸியாக பரவிடும். ஒரு 10 நியூஸ் சேனலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா பரவிருக்கும். தேவையில்லை. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கால் பண்ணி, அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு 4 பெட்ரோல் வண்டியை போட்டு ஸ்பீக்கரை போட்டு தெருவாக சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா மேட்டர் ஓவர். இந்த ஆடு மாடெல்லாம் ரோட்டில் விட்டுருக்க மாட்டாங்க, சேஃபான இடத்துல கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. சென்னையில் வெள்ளம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்குது. பட் நம்ம பழக்கப்பட்டோம். அது வந்து ஒரு 2-3 நாளில் நம்ம இயல்பு நிலைக்கு வந்து. சென்னையில் இருக்கிற மக்களுக்கும் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்குது, நம்ம விழுந்தாலும் டக்குன்னு எழுந்து வந்துடுவோம். அவங்க அப்படி கிடையாது. அந்த மாட்டை வச்சு தான் அவனுக்கு பொழப்பு. 4 வீட்டுக்கு பால் போட்டு அதை வச்சு தான் பொழப்பு நடத்திட்டு இருப்பாங்க. அதுலேருந்து அவங்க மீண்டு வரத்துக்கு பல வருஷம் ஆகும். பட் அன்னைக்கு
எந்த மீடியாவும் இதை வந்து பெருசாக காட்டலை, இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்றது வந்து நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமலே இருக்கு. தெரிஞ்சாதானே அவங்க உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட அந்த மக்களுக்கு உதவி செய்வாங்க. நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இது மாதிரியான சம்பவங்கள் 2025 தொடரும் அப்படிங்கிறீங்க? இல்லை, 2025 நான் வந்து வெள்ளம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேசலை. வந்து விஸ்வவாசு வருஷம்ன்றது வந்து நிச்சயமாக வந்து 1965 ஷேர் மார்க்கெட் கிராஷ் வந்திருக்கு. நீங்கள் எடுத்து பாருங்கள், கூகுள் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி 1965 போரில் நம்ம ஈடுபட்டோம். மிகப்பெரிய போர் அது, நம்மளால் தவிர்க்கவே முடியல. ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. மேபி அது பங்களாதேஷாக இருக்கலாம், பாகிஸ்தானாக இருக்கலாம், சைனாவாக இருக்கலாம், whomever it is. ஆனால் போர் மேகங்கள் சூழ்ந்து நிற்கின்றன. ஆமாம், போரில் இந்தியா இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிச்சயமாக இருக்குது. சார், இப்போ வந்து ஒரு டோட்டலாக ஒரு பெரிய பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி போர் இதெல்லாம் சாமானிய மனிதர்களுக்கு அன்றாடம் வாழ்க்கை நடத்துகிறவங்களுக்கு தங்கம் விலை உயர்றதே ஒரு அடிதான். இதை தாண்டி இந்த விலைவாசி காரியங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும்? இது நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், அஸ்ட்ராலஜிக்கல் ஃபேக்ட்ஸை விட்டுருங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ சிரியா வந்து டோட்டலாக போராளிகள் கையில் போயிடுச்சு. சரி, ஜெயிச்சா போராளிகள், தோத்தா தீவிரவாதிகள். ஓகே, போராளிகள் கையில் போயிடுச்சு. அந்த அசாத் பஷார் அவர் வந்து தப்பிச்சு ஓடி போயிட்டார். அவர் ஈரானில் இருக்காரா ரஷ்யாவில் இருக்காரான்னு தெரில. ரஷ்யன்ஸ் அவங்களோட படையில் என்ன சொல்கிறது ரிட்ரீட் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டல் மிடில் ஈஸ்ட் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போது ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஆயிலோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் ஆயிலை நம்பி தான் இருக்குது. ஓகே, ஆயில் இல்லைன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. அப்போ ப்ரொடக்டிவிட்டியோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்டிவிட்டியோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விலைவாசி ஜாஸ்தி ஆகும். விலைவாசி ஜாஸ்தி ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், ஷேர் மார்க்கெட்டில் எப்படி கிராஷ் வரும்ன்றது உங்களுக்கே தெரியும். இதை நான் ஒரு ஜோதிடனா சொல்லலை, ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த போர் வந்து இப்போ முடிய போகிறது இல்லை. ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமா இஸ்ரேல் இன்னும் உக்கிரமாக தாக்குவாங்க ஈரானை, எழுதி வச்சுக்கோங்க. ஒட்டுமொத்தமாக இது எல்லாமே நமக்கு ஒரு சாமானிய மனிதனாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் ஒரு கடைக்கோடியில் இருந்தாலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறீங்க? ஏற்படுத்தும். நம்ம அதை தாண்டி வந்து தான் ஆகணும். அது வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணணும். பட் இருக்கிறது நான் சொல்கிறேன். 2025 பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கலாம் சார். என்ன மாதிரியான ஒரு ஒரு பாசிட்டிவிட்டியை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம்? சரி, நீங்கள் எப்போவுமே ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கிராஷ் வந்ததுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ பண்ணலாம். ஓகே, அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. எனக்கு தெரியும் திரும்ப வந்து இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸாக பண்ணுறவங்களாம் வந்து திரும்ப திட்ட போகிறாங்கன்றது எனக்கு தெரியும். பட் இன்வெஸ்டர்ஸ், பெருவாரியான இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது இல்லையா? வெயிட் பண்ணுங்கள், அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய குரோத்தை கொடுக்கும். நாளைக்கு ஷேர் மார்க்கெட் எந்திரிக்கும் போது எப்படி இருந்தாலும் கீழே போனது திரும்ப மேலே வந்து தானே ஆகும் இல்லையா? ஸோ அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள். மற்றபடி பெரிய பாசிட்டிவான விஷயங்கள்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆக்சுவலி வாயில் நெகட்டிவ் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்காதீங்க, இருக்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் எல்லாம் ஜோதிடர்கள் வந்து கணிச்சு சொல்கிறதுக்கு சுக்கிரன் தான் மெயின் காரணம் இல்லை. ஆக்சுவலாக ஷேர் மார்க்கெட்டை வந்து சுக்கிரனும் சொல்லுவாங்க. சுக்கிரன் வந்து கலைத்துறைக்கு அதிபதி. ஷேர் மார்க்கெட்டுக்கு அதிபதி வந்து மெர்க்குரி. நான் ஏன் ஷேர் மார்க்கெட்டில் கிராஷ் வரும், அதுவும் இந்த டைமில் வரும்னு ஏன் சொன்னேன்னா, மெர்க்குரி வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்துல போய் நீச்சமாகி வக்கரமாகறான். அதுவும் வந்து அது விஸ்வவாசு வருஷம். யார் கூட சேர்றான்? சனியோடையும் ராகுவோடையும் சேர்றான். இந்த சேர்க்கை ரொம்ப டேஞ்சரஸ். என்ன சொல்கிறது, ரொம்ப பெக்யூலியரான சேர்க்கை அது. ஸோ அந்த நேரத்தில் பிரச்சனைகள் வரும். சார், இப்போது இந்த ஜோதிடம் வந்து ஒரு சயின்ஸாக இன்னும் நம்ம வந்து ஒரு டூலாக எடுத்துக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எடுத்துக்கலைன்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். நான் அதான் இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ தானே இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்லாம் வந்து நீங்கள் வந்து சூரிய கிரகணம் இப்போ வரும், சந்திர கிரகணம் இப்போ வரும், இந்த இத்தனை டிகிரியில் வந்து இந்த பிளானட் இருக்குது, இத்தனை டிகிரியில் இந்த பிளானட் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து 2008 நம்ம சந்திராயன் போய் சந்திரனில் ஆராய்ச்சி பண்ணி சொன்னதுக்கப்புறமா தான் சந்திரனில் தண்ணி இருக்குன்றதே இந்த உலகத்துக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னால் சந்திரன் வந்து ஒரு நீர் கிரகம்னு இல்லையா? அது வந்து இன்னும் நம்ம அதை ஒரு சயின்ஸாக எடுத்துக்கல, அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, அதை வந்து ரொம்ப
இழிவாக பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இப்போது ஜாதகத்தில் வந்து ஒரு சிக்கல் வருது அப்படின்னா பரிகாரமாக சில கோயில்களுக்கு போக சொல்லுவாங்க இந்த மாதிரி. இப்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை சார். இப்போ 7.5 சனியில் அடுத்து உள்ளே போகிற சில ராசிகள் நான் சொல்கிறேன். இப்போ மேஷராசி அவங்க வந்து 7.5 சனியை சந்திக்க இருக்காங்க, உள்ளே போகிறாங்க. நம்ம ஜென்ம சனிக்கு வர்றாங்க மீனம். ஸோ இவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு பரிகாரம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராக்டிக்கலான? ஏற்கனவே நிறைய பேருக்கு வந்து நிறைய கோவில்கள்லாம் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாட்டன் இஸ் அ ஜட்ஜ், அவன் ஒரு டீச்சர். அவன் இந்த 7.5 சனி வரும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல உங்களை கஷ்டப்படுத்துவான் நிச்சயமாக, ஆனால் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுப்பான். யார் யார் என்னங்கிறத சொல்லி கொடுத்துட்டு போயிடுவோம். ஸோ நீங்கள் நிச்சயமாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. பட் அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும். அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு எனக்கு 7.5 சனி வருதுன்றதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 7.5 சனியை சந்திக்க போகிறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஹனுமன் சாலிசா டெய்லி கேளுங்க. ஓகே, ஹனுமார் தான் வந்து சனியினுடைய அந்த ட்ரபிள்ஸை தடுக்கக்கூடிய ஒரு டயட்டி. ஓகே, ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு டயட்டி இருக்குது. இப்போ ராகு ட்ரபிள் பண்ணுறான்னா துர்கா தேவியை வணங்கணும், இல்லை காலபைரவரை வணங்கணும். அந்த மாதிரி சேட்டனுக்கு வந்து ஹனுமான் வந்து ஹனுமன் சாலிசா டெய்லி கேளுங்க. அதை தாண்டி திருநள்ளாருக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. நான் ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்கிறேன், முடிஞ்சால் கேட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். அதை டெய்லி ஒரு 108 தடவை காலையில் சொல்லுங்கள். இந்த ஜென்மசனி வரவங்களுக்கு, 7.5 சனி ஆரம்பித்தவங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை சொல்ல ஆரம்பிங்க, நல்லாயிருக்கும். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம யமாக்கிரஜம் சாயாமார்த்தாண்ட சம்பூதம் தன்னமாமி சனேஸ்வரம். இதை ஒரு 108 தடவை டெய்லி காலையில் சொல்லுங்கள். இது வந்து அந்த வீரியத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும். நம்மளால் விதியை வெல்ல முடியாது. அதான் நான் சொன்னேன் தெரியுமா, தலைக்கு வந்து தலைப்பாக்கையோட போகும்னு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப மனம் திறந்து நிறைய ப்ராக்டிக்கலாக உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் எங்களாலே கனெக்ட் பண்ண முடிஞ்சது. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்திற்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி விவேக், உங்களை சந்திச்சதுல. தேங்க்யூ. எஸ்விசி ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs.